காப்பாத்திட்டீங்களடா. மாபெரும் லட்சியத்துக்காக, மகத்தான சபதத்துக்காக இத்தனை வருஷமா நான் அவனை காப்பாற்றி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்களடா, பாழாக்கிட்டீங்களடா. திடீர்னு கம்பியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான். வேங்கையுடைய பிணம் வரணும், இல்ல நீங்கள்லாம் பிணமாயிடுவீங்க. என்னம்மா இது, நோயாளி வந்து கைட்ட போட்டு கட்டி வச்சிருக்க நீ? அட்டகாசம் தாங்க முடியல, எம்பி எம்பி குதிக்கிறார். அப்படியா? நோய் ரொம்ப பயங்கரமா தான், அதுக்காக கைட்ட போட்டா கட்டி வச்சிருது. என் மருந்தால கட்டுற பாரு, கேட்டா அவரு கண்ணத்தர என்ன உருமுற என்னைய பயமுட்டு வைத்தியரே வாங்க வாங்க வாங்கவா. இனிமே வாங்கினா நான் கூரையை பிச்சுட்டு போயிடுவேனேம்மா. முதல்ல நான் இறங்கணும்னா அவன் கையை நல்லா கட்டு. கட்டியாச்சு, இப்போது இறங்கி வாங்க. பரவா நெருமாவா இது இது தண்ணி ஜோரம். அவன் மழையில நனைஞ்சு இருக்கான்பா. தம்பி ஜீவா, தலையில நீர் கோர்த்திருக்கு, இதுல 2 குடு. நெஞ்சில கலங்கட்டி இருக்கு, இதுல 2 குடு. காசால வந்து புரண்டு இருக்கு, இதுல 2 குடு. கை சோர்ந்து இருக்கு, இதை எடு. இத தண்ணியில கரைச்சு குடு, ஆள விடு. நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க அந்த பக்கம் போங்க. வேங்கையின் ஆட்கள் யார் அடைச்சாலும் சரி விடுங்க. வாங்க. ஆசையப்படாது, மருந்து சாப்பிடுங்க. ஜீவா, அவர் செய்யறது என்னன்னு அவருக்கே தெரியாது. நீ ஆத்திரமோ அருவருப்போ அடைஞ்சு அவரை புறக்கணிச்சுட்டா அவரோட கதி என்ன? வேட்ட நாய் போல் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற செங்கோடன் கையில சிக்கிடுவாரு, அழிஞ்சிடுவாரு. ஆமா ஜீவா, இது இழிவில்லை, தொண்டு, அவமானம் அல்ல, தியாகம் ஜீவா, தியாகம்.
மாரப்பா, கூனர்களை எல்லாம் பிடிச்சு அவன் கிடைக்காம போயிடுவானா? ஓ மாரப்பா, போ. கூனர்களை எல்லாம் பிடிச்சு கோட்டைக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்து. போ. அதுதான் உதயசூரியன், நம்ம தெய்வம், இருள் நீக்கி ஒளி காட்டும் இறைவன். அது இல்லைன்னா நீங்க இல்ல, நான் இல்ல, புல் பூண்டுகள் இல்ல, எந்த உயிரும் இல்ல, ஏன் இந்த உலகமே இல்லை. கும்பிடுங்க. இப்படி என்ன பார்த்து இல்ல, அங்க அம்மா. அம்மா இருங்க. வைத்தியரே, நேரமாச்சு, புறப்படுங்க. குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு போங்க. போகாத இருக்கட்டும் தங்கச்சி. ஏமா நீ அப்புறம் அநியாயமா கெடுக்கிற? கெடுக்கிறேனா? ஆ. நானா? என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, இந்த உலகத்துல அநியாயம், அக்கிரமம், சூது வாது ஒண்ணுமே தெரியாம இருக்கணும்னா ஒண்ணு குழந்தையா இருக்கணும், இல்ல பைத்தியமா இருக்கணும். ஏன் மறந்தால சத்தியமா நான் பைத்தியமாக்க முடியும் ஒழிய குழந்தையாக்க முடியாது. ஆண்டவன் புண்ணியத்துல அறிவியல் வந்து குழந்தையாவே இருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே தங்கச்சி. வைத்தியரே, இவருக்கு உலகத்தை உணர வச்சு என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, பெத்தவங்க தேடுவாங்க, குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு போங்க. வாங்க நல்லா போ. அப்படியா? நீ ரெண்டு கிட்டா இப்பதானே நான் சொன்னேன், பாத்தியா இவன் உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணத்தை. சும்மா இருக்க வைத்தியர். என்ன கூட தப்பு. அவங்க எல்லாம் குழந்தைங்க, நீங்க கூட. என்னத்த பேசிட்டான்? ஏன்னு கேட்கிறான். ஆரம்பமே கேள்வி, அங்கதான் இருக்கு ஆபத்து. இவன் கேள்வி கேட்டு யாரு பதில் சொல்றது? வாங்க. மங்கம்மா, மங்கம்மா, காத்து நுழைய முடியாத இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம், அவன் கிடைக்கல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அந்த பாவி மங்கம்மா உங்க கால வெட்டுன பயங்கர நாள். அதே நாள்ல மங்கம்மா கண் முன்னாலேயே அவ பெத்த பிள்ளையுடைய காலை வெட்டணும், அதை பார்த்து அவ துடி துடிச்சு சாகணும்னு நான் போட்ட சபதத்தை இந்த ஆண்டும் இன்னைக்கும் நிறைவேற்ற முடியல. அதுக்கு தண்டனையா வழக்கம் போல இன்னைக்கும் சூடு போட்டுக்கிட்டேன். மாரப்பா, மாரப்பா, இப்ப நான் போட்டுக்கிட்ட சூடு கடைசி சூடா இருக்குமா? அங்க ரெண்டு பேரும் கிடப்போம் இல்லடா. என் சபதம் நிறைவேறுமா? என் சபதம் நிறைவேறுமா? நிச்சயமா